யோசேப்பு ஒரு மாசற்ற உத்தமன். யோசேப்பு எப்படியா ஒரு மாசற்ற உத்தமன். என் ஆண்டவராகிய இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராய் இருந்தார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார்? தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், நீ இதையே என்ன பண்ணி கொண்டிரு, சிந்தித்து கொண்டிரு, அப்பொழுது நீ உன்னையும் உன்னை கேட்கிற யாவரையும் என்ன பண்ணிக்கொள்வாய், ரட்சித்துக் கொள்வாய். அதில் அவர் பிரதானமாய் சொல்லுகிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மை உண்மை உண்மை. மோசேயை எழுதும் பொழுது அவர் இப்படியாய் அவர் சொல்லுகிறார். அவருடைய மாமனார் சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், நீ இப்படியே நியாய விசாரித்திருந்தா நீயும் சோர்ந்து போவ, மக்களும் சோர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீ ஒவ்வொரு கூட்டத்திற்கு தலைவர்களை என்ன பண்ண வேண்டும், நீ ஏற்படுத்த வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களை நீ என்ன பண்ணிக்கொள்ளு, தெரிந்து கொள்ளு. உண்மை என்பது என்னவா? ஒரு திறமை. அதை நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு நாள் உண்மையா இருக்க பழகணும். இல்ல 1 மணி நேரம் உண்மையா இருக்க பழகணும். அல்லேலூயா. என்னுடைய பேச்சிலே, செயலிலே, என்னுடைய பார்வையிலே, எல்லாவற்றிலையும் நான் உண்மையா இருக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அந்த திறமையை நம்ம என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன சொல்லுகிறோம், ஒரு இசை வாசிக்கிறவரா இருந்தா நீ இன்னும் நல்லா வாசிக்க என்ன பண்ணணும், பழகணும். நீ நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்தா நீ நல்லா படிக்க பழகணும். பாடுற பிள்ளையா இருந்தா நீ இன்னும் நல்லா பாட என்ன பண்ணணும், பழகணும். உன்னுடைய டேலண்ட்டை என்ன பண்ணு, இன்க்ரீஸ் பண்ணு, இம்ப்ரூவ் பண்ணு சொல்லுகிறோம் அல்லவா? உண்மை என்பதும் ஒன் ஆஃப் தி கேரக்டர். அல்லேலூயா. ஆக உண்மை உள்ளவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதை இப்படிதான் அப்படி யோசிச்சே கொண்டு நம்ம போவோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது அங்கேயே என்னவா, பொய் பேசுகிறவர்களுக்கு அங்க என்ன கிடையாதான். ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மை. உண்மை.